இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் பார்க்கிற செய்தி ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். என்ன நம்பிக்கை? இன்றைக்கு உலகத்திலே அநேகர் நாம் பார்க்கும் பொழுது சிலர் பணத்தின் மேல் நம்பிக்கை, சிலர் பொருளின் மீது நம்பிக்கை, சிலர் தன்னுடைய சொத்தின் மீது நம்பிக்கை, இப்படி பலவிதமான நம்பிக்கையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கை அது எப்படிப்பட்டது? கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தால் சந்தோஷமா இருக்க முடியுமா? அந்த நம்பிக்கை உண்மையாகவே அது நமக்கு சந்தோஷத்தை உண்மையாகவே கொடுக்குமா? இல்ல பேருக்காக நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று அது சொல்வதற்காக இயலுமா? பாருங்க, வேத வசனத்திலே அநேக தேவ பக்தர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல முடியாது. இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற 3 வாலிபர்களை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அரசாண்டு வந்த அந்த காலத்திலே 60 முழ உயரமோ 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணி, நீங்க அந்த சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்கள். ஒரு வேலை பணிந்து கொள்ளாம என்ன பண்ணுவீங்க? எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே எவன் பணிந்து கொள்ளலையோ அவன் போடப்படுவான் என்ற ஒரு தாக்கீது அனுப்பப்படுகிறது. கடைசியில் எல்லாரும் வணங்கிட்டாங்களான்னு கேட்கும் பொழுது எல்லாரும் வணங்கிட்டாங்க. ராஜாவே, நம்முடைய ராஜாங்கத்திலே அதிகாரியா இருக்கிற 3 வாலிபர்கள் மாத்திரம் பொற்சிலையை வணங்கல, யார் என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் செய்தி வெளிப்படுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 தேவனுடைய மனிதர்கள் இந்த பொற்சிலையை வணங்கவில்லை. எதற்காக செய்யவில்லை என்றால், உண்மையாகவே அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குது, பரவாயில்ல. ஆனா இப்போ நான் வணங்காதவங்க என்ன பண்ண போறாங்க? எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போடப்பட்டு சாகடிக்க போகிறார்கள். உண்மையாகவே நாம் இதை சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, எங்க கர்த்தர், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் சரி, ராஜாவே நீங்க நிறுத்தின அந்த பொருளை நாங்கள் வணங்க போவது கிடையாது. ராஜா சும்மா விட்டுருவாரா? என்னுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியில 7 மடங்கு சூடாக்கி அதுல என்ன பண்றாங்க? அந்த 3 வாலிபர்களையும் அதில் தூக்கி போடுகிறார்கள். அக்னி சூளையின் நடுவிலே அவர்கள் மந்திரிமார்களை கூப்பிட்டு கேட்கிறார், 3 பேரை தான் நாம இதுல போட்டோம், உள்ள அவர்கள் எப்படி சாகிறார்கள்? அக்கினி அவர்களை, அந்த அக்கினி ஜுவாலை, எரிகிற கந்தமோ அக்கினியோ அவர்களை எப்படி கொல்லுகிறது, எப்படி அவர்களை சாகடித்தது என்று ராஜா பார்க்க ஆசையா எழுந்து பார்க்கிறான். ஆனா அங்க நடக்கிறது என்ன? அந்த 3 மனிதர்களும் விடுதலையாய் உலாவுறாங்க. மாத்திரமல்ல, அதுல 3வது ஆளுக்கு பக்கத்துல 4வதாய் ஒருவர் அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீ கர்த்தரை சார்ந்து வாழ்கிற நேரத்திலே நிச்சயமாகவே உபத்திரம் வரும். ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உண்மையாகவே போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீ கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது உண்மையாகவே நமக்கு உபத்திரம் வரும். ஆனால் எதை குறித்தும் கலங்காதீங்க. அப்போஸ்தலர் அருமையாய் சொன்னது போல, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நம்முடைய கண்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவத்தை போல காணப்படுகிறது, பயங்கரமான காரியத்தை போல் காணப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போகாதீங்க. உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எந்த நிலையிலும் நம்மை கைவிடாதவர், எல்லா நிலையிலும் நம்மை காப்பாற்றுகிறவர். எப்படி தெரியுங்களா? அப்ப அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்மை காத்து தப்ப பண்ணுகிறவர். உண்மையாகவே கர்த்தர் ஒரு நாளும் எந்த உலக பிரகாரமான என்ன விதமான அக்னிகளோ என்ன போராட்டங்களோ நம்மை நெருக்கினாலும் சரி, ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த வார்த்தை மறந்து போக வேண்டாம். நம்பிக்கையிலே சந்தோஷமுள்ளவர்களாயிருங்கள். என்ன உபத்திரனா வரட்டும், என்ன காரியம் வேண்டாலும் வரட்டும், எந்த காரியத்திலும் எந்த நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை கரம் தூக்கி நிறுத்தி நம்முடைய கால்களை கண்மலை மேல் நிறுத்துகிறவராக இருக்கிறார். அதனாலே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், நம்பிக்கையை சந்தோஷமாயிருப்போம்.
உபத்திரவத்திலே பொறுமையாய் உண்மையாகவே கர்த்தருக்கு என்று காத்திருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இடத்துல அப்படியே முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாய் அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும், ஏசப்பா எங்கள் சபை மக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரும் நீங்க தனித்தனியாக பேர் பேராக சந்தித்து நீங்க ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னதை போல பிள்ளைகள் எந்த நிலையிலும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையிலே சந்தோஷம் உள்ளவர்களாய் உபத்திரவத்திலே பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அது சீக்கிரத்தில் நீங்கும். ஏசப்பா, அவருடைய எல்லா உபத்திரவங்களும் லேசான உபத்திரவங்கள். ஏசப்பா, பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் நிச்சயமாகவே அடியார்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை பிள்ளைகளை காத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் சம்பூர்ணமாய் கர்த்தர் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து கர்த்தருக்குள் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷம் உள்ளவர்களாயிருங்கள். எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தரிடத்திலே மாத்திரம் பொறுமையாயிருந்து எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்படுவோம். உண்மையாக கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.